வணக்கம். ரவி ரங்கநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட், சென்னையிலிருந்து. பக்கவாதத்துக்கு அப்புறமா நிறைய பேர் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதில் எப்படியெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இதில் எழுந்துக்கும்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்துக்கும்போது அவங்க கால் தரையில் பதியாது, எகிரிக்கிட்டே இருக்கும். செஞ்சு காட்டுங்களேன். இப்போது இந்த மாதிரி அவங்க கால் தூக்கிக்கும். அதை தூக்காமல் இருக்கிறதுக்காக பாதத்தை இப்படி வச்சு அழுத்துவாங்க ஒரு சில தெரபிஸ்ட்டு. இதை விட பெட்டர் ஐடியாஸ் இருக்குது. அதை தான் எப்படின்றத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த காலை அவங்கள உயர்த்த சொல்லிவிட்டு காலுக்கு கீழே ஒரு நான் ஸ்கிட் சர்ஃபேஸ், யோகா மேட் மாதிரி சமாச்சாரங்கள் போதும். இது தரையில் வச்சதுக்கு அப்புறமா இவங்களை உடம்பு பின்னாடி இருந்துக்கிட்டு எழுந்துக்கும் போது தான் இந்த கால் தூக்க ஆரம்பிக்கும். உடம்பு எவ்வளோக்கு முன்னாடி வருதோ அவ்வளோக்கு அவங்க வந்துட்டு அவங்களால காலில் ஊன முடியும். இது நாம் மேலே அழுத்தும் போது நாம் வேறு ஒரு சென்சேஷனை டாப் ஆஃப் த ஃபுட் மேலே இருக்கிற பாதத்துக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கறத விட பாதத்துக்கு கீழே வெயிட் கிடச்சிதுன்னு சொன்னால் தான் அந்த தசைகள் தேவையான நேரத்தில் கரெக்டாக வேலை செய்யும். அதனால் காலுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாமல் கீழே வெயிட் விழற மாதிரி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கப்புறமா இவங்க எழுந்துக்கும் பொழுது இப்போ இந்த பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு நான் எழுந்துக்க சொல்கிறேன் அப்படின்னா இவங்க அந்த முட்டியை பின்னாடி அணைச்சி எழுந்துக்கிறது நார்மல், அது அவங்க செய்வாங்க. ஆனால் இதை நாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறது நல்லது கிடையாது. ஏன்னா இந்த பெட்டு அழுத்தமான பெட்டு, அதனால் அவங்களால நிற்க முடிஞ்சது. அழுத்தம் இல்லாத ஒரு சின்ன சேராக இருந்தால் சேர் ஓடி போயிடும், அதனால் விழ போயிடுவாங்க. இப்போ இந்த பெல்ட்டையும் நான் இப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் விட்டேன்னா இவங்க சாய்வாங்க. இது ரெண்டுமே செய்ய வேண்டியது இல்லை. அதுக்கு கரெக்டாக செய்யணும்னு சொன்னால் அவங்கள முன்னாடி கொண்டு வந்ததுக்கப்புறமா கையை, பாதிக்கப்பட்ட கை இங்கே இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள கையை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு உடம்பை நல்லா முன்னாடி கொண்டு வந்து குனிஞ்ச மாதிரியே அவங்க எழுந்துக்குவாங்களா அப்படின்னு சொல்கிறது ஐடியல். இதை பண்ணும்போதும் இதை பிடிச்சிட்டு இழுத்துண்டு இல்லாமல் இந்த கைக்கு ஒரு சப்போர்ட் ஒன்றா கொடுக்கலாம். ஆனால் அவங்க உடம்பு அவங்க கால் மேலே இருக்கணும், அவங்க கை ஒரு டிவைஸை தொட்டுருக்கணும். நாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தொடாமல் வச்சு செய்கிறது ஐடியல். அப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு வேளை சாஞ்சால் தான் நிமிந்துக்கிற அந்த பழக்கம் வரும். எந்திரிக்கும் போது தான் வெயிட்டை தான் கால் மேலேயே வச்சுக்கிற பழக்கம் வரும். அதனால் தேர்ந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை கண்டுபிடிங்க, சரியான முறைப்படி செய்யுங்க. நன்றி.